வணக்கம். வணக்கம். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை நைட்டோட நைட்டாக போய் காலையோட காலையாக போய் காலையோட காலையாக போய் அரெஸ்ட் பண்ணி அவரை கூட்டு வந்திருக்கிறாங்க. ஒரே அதிர்ச்சிகரமாக இருக்குது தமிழ்நாடு. அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் கரண்ட் எம்எல்ஏ மேலேயே கை வச்சுட்டாங்க. மக்கள் பிரதிநிதிக்கே இந்த கதினா மற்றவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறவங்க அல்லது ஒரு கருத்து போடுறவங்க, எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், கருத்து சொல்பவர்கள் எல்லாருமே கொஞ்சம் அச்சத்தில் இருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ன நடந்துச்சு, என்ன சொல்ல விரும்புறீங்க? கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, அது வேற. ஆனா எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் ஏதோ தவறான வார்த்தைகள் சொன்னதாக, எலும்புகள் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மிகவும் தவறான வார்த்தை. அப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது அப்படின்றது என்னுடைய. அப்ப முதல்வர் மேடையில பேசுறதெல்லாம் அதுக்கும் நம்ம கேள்வி கேட்கணும். இப்போ இவங்க தப்பு செஞ்சது, அவர் சட்டமன்றத்துல நான் பூட்டி வச்சிருவேன் அப்படின்னு அவர் பேசுனதுனாலதான் நான் இப்படி பேசுறேன் அவரு அப்படின்னு சொல்லிதான் அதுல பேசியிருக்கிறாரு. அவர் மீட்டிங்ல பேசும்போது அவர் பேசியிருக்காரு. யாரும் எல்லாரும் டக்கு டக்குன்னு வெளில எழுச்சி போயிடுறாங்க. இல்ல, முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பா பேசினாரு அப்படின்னா அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்களும் அவருக்கு பொறுப்பா பதில் சொல்றதுக்கு இருக்கும். இப்போ முதல்வர் அவர்கள் எல்லாரையும் பூட்டி வைக்கணும், எல்லாரும் எழுச்சி ஓடி போயிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது சில நேரங்கள்ல கோவத்துல எல்லாரும் மனிதர்கள் தானே அப்படின்றதுனால மார்க்கண்டேயன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது தப்பு தான். ஆனா அப்படி அவர் தப்பான வார்த்தை பேசுனதுக்கு முதல்வர் அவர்களும் நிறைய தவறான வார்த்தைகள் பேசிட்டு இருக்காரு. அப்ப இவரை அரெஸ்ட் பண்ணா அவரையும் அரெஸ்ட் பண்ணும், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும், மொத்த தமிழ்நாட்டையும் அரெஸ்ட் பண்ணும். 8 கோடி பேரை அரெஸ்ட் பண்ணா போடுறதுக்கு ஜெயில் இருக்கா என்ன? இங்க அப்படிலாம் கிடையாது. இவங்க போன ஆட்சியில இருக்கும்போது என்னென்ன பேசுனாங்க, அந்த லாரி மேல நின்றுட்டு முச்சந்தில நடுத்தூர்ல நின்று என்னென்ன பேசினாப்புல, ஒருத்தர் என்ன பேசினாப்புல போன முதல்வரை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி போதா இல்லையா? இல்ல என்ன சிக்கல் அப்படின்னா, கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க நீங்க சொன்னீங்களே, ஒரு டேஷும் ஒரு இதுவும் இல்ல அப்படிங்கிறாப்புல, என் வாயில நல்லா வருதுங்கிறாப்புல, என்ன பார்த்தா அப்படி தெரியுதாங்கிறாப்புல, என்னை பார்த்தா இப்படி தெரியுதாங்கிறாப்புல. இந்த மாதிரிலாம் அவர் இது புது அரசியலா இருக்கு. இதுதான் மாற்றம். இல்ல, தெருமுனை கூட்டத்துல எல்லாரும் பேசுவாங்க. அது யாருன்னா சிவாஜி கிருஷ்ணா. 4ஆம் கட்ட பேச்சாளர்கள் அப்படி பேசுவாங்க, 5ஆம் கட்ட பேச்சாளர்கள் அப்படி பேசுவாங்க, 4ஆம் தர பேச்சாளர்கள், 4ஆம் தரம் 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட அந்த பேச்சாளர்கள் அப்படி பேசுவாங்க. ஒரு தலைவர் ஸ்தானத்துல உள்ளவரு அப்படி போய் இவரு பேசுறது இந்தியா வட இந்தியாவெல்லாம் போய் கேட்பாங்க. அவர் இல்ல என்ன பார்த்தா அப்படி தெரியுதா அப்படின்லாம் அவர் பேசலாமாங்கிறது தான். ஓகேங்களா? ஒரு லயலாமணி பேசலாம், சரியா? இன்னொரு யாரோ விக்னேஷோ இன்னொருத்தோ யாரோ அப்படி பேசலாம். ஆனால் விஜய் அப்படி பேசலாமா? ஆனால் அவர் அப்படி பேசியிருக்காரு. அதுக்கு ஒன்றும் யாரும் பெருசாக ரிப்ளை பண்ணல. பட் மற்றவங்க பேசுனதுக்கு விஜய் ரிப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அவர் மார்க்கண்டேயன் அவர்கள் ரொம்ப செம்ம கோவத்தில் இருந்தார். ஏன்னா எல்லாருக்குமே கோபம் இருக்க தானே செய்யும். நீங்கள் சட்டசபைக்குள்ள தலைவரை, முன்னாள் முதல்வரை நீங்கள் கேலி பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, எதிர்கட்சி தலைவருடைய தந்தைன்ற முறையில் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. இத்தனை கோடி மக்கள் அவருக்கும் வாக்களிச்சிருக்காங்க, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு 1,70,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா திமுகவுக்கு 1.25 கோடி பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அதனால் யார் எப்படி வேணாலும் மாறலாம், முன்ன வரலாம், பின்ன வரலாம், வாட் எவர். பட் அந்த மரியாதையில் ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தியிருந்தாலும் கூட அந்த ஒருத்தருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். இந்த தமிழ்நாட்டுடைய முதல் குடிமகனா முதல்வனா நீங்கள் இருக்கும்போது அந்த ஒரு வாக்குக்குனால நீங்க மரியாதை கொடுத்து பேசிதான். என்ன சிக்கல்னா, இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் அங்க எல்லா கட்சியிலுமே இருக்கும். எப்படின்னா அது சொன்ன மாதிரி 4ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேசுவாங்க. எப்படி நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் இப்போ இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு அப்படின்னா, நாளைக்கு அந்த கட்சியில இருக்கிற நாஞ்சி சம்பத்து மாதிரி யாரும் இருக்கிற ஒருத்தர் நாளைக்கு அதே இடத்துல மேடை போட்டு வேற ஒரு ஆள் பேசுவாங்க. இதுதான் வழக்கமா இருக்கும். கேள்விக்கு பதில் ஞாபகம் வருது. என்னது? இல்லை, இப்போ முதல்வரை பற்றி இவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ வைகோ ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாரு நாஞ்சில் சம்பத் மேல? அவர் சொல்லியிருக்கிறாரே, 30 ஆண்டு காலம் நீங்க அரசியல் பண்ணிட்டு என் தலைவன் காலடியில நீங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைகோ சொல்லியிருக்காரு, பிரபாகரன் அவர்கள் கொடுத்த சைனட் குப்பி இருக்குன்னு 2 சிங் பண்ணி பார்த்தா. இன்னைக்கு சொன்னது சைனட் குப்பி இருக்குன்னு அவர் முந்தா நாள் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பீரியா இருக்க போதுங்க, நக்கி பார்த்து என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க.
ரொம்ப நாள் இருந்த எக்ஸ்பைரி ஆகிடும், நக்கி பார்த்துக்குங்க. அதுக்கு தான் இவர் நாஞ்சில் சம்பத் சொன்னாரா நக்கி பார்க்கட்டும்னு. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த கட்சியில இருந்திருக்கீங்க. நாஞ்சில் சம்பத்தா வைகோக்கு அடுத்தபடியா இருந்த தலைவர் இல்லையா மதிமுகல. என்ன இருந்தாலும் வெளியே வந்துட்டோன்றதுக்கு இப்படி அவமானப்படுத்த கூடாது. இல்ல அதான் சொல்றேன், இப்போ ஒரு மீட்டிங்னா அதே இடத்துல அடுத்த நாள் இன்னொரு கட்சி மீட்டிங் போட்டு பதில் சொல்லுவாங்க, இப்படிதான் நடக்கும். ஆனா தாவேக்கால மீட்டிங்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. தலைவர் என்னைக்காவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள், அந்த பஸ்ல ஏறி எங்க தலைவர் வந்து பேசுவாரு. உச்சந்தில நின்று நடுத்தல நின்று கத்திட்டு போவாப்ல ஒழிய இந்த தெருமுனை கூட்டம் இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிறு சிறு அளவுல இருக்குது. தெருமுனை கூட்டம், பேரூராட்சி கூட்டம், பொதுக்கூட்டம், மாநாடு, அந்த மாதிரி சிறப்பு கருத்தரங்கம், அந்த மாதிரிலாம் எதுவும் தாவேக்கால கிடையாது. அதனால அந்த மாதிரி பழக்கம் இல்லாததுனால இந்த பேச்சை கேட்டோம்னா அவருக்கு வந்து நாடி நரம்பெல்லாம் அப்படியே துடிச்சு போய் டென்ஷன் ஆகி இதை தாங்கி கொள்ள முடியாம உடனே பிடிச்சி உள்ள போட்டுட்டாப்புல ஒரு சுகர் பேஷண்ட. இல்ல வன்னியர் சங்க சொல்லியிருக்கிறாரு என்னன்னு, என்ன எல்லாருக்கும் எலும்பு இருக்காத மறந்துட வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. அவர் ஸ்டைல சொல்லியிருக்காரு, கவித்துவமான ஆளு, அதனால அப்படி சொல்லியிருக்காரு. என்ன சிக்கல்னா இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது ஐயா உங்களுக்கு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு 6 மாசம் டைம் தேவைப்படல. போலீஸுக்கு வேற வேலையே இல்லையா? எவ்வளவு வேலை இருக்குது. அவ்வளோ போலீஸை கொண்டு போய் அவர் வீட்டு வாசல்ல போட்டு காலங்காத்தால அரெஸ்ட் பண்ணி வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. மின் தடையை பத்தி இதை கேள்வி கேட்டா பதில் இருக்குதா? மின் கட்டணம் எல்லாம் கண்ணீர் விடுறாங்க, ரத்த கண்ணீர். அது இல்ல, தவறு நடந்து விட்டது வழக்கம் போல. அதேதான் பற்றா கவன பிசகு நடந்து விட்டு. எப்படி நடக்கும்? இத்தனை வருஷம் நடக்காம இப்ப ஒரு மாசத்துல எப்படி அவ்வளவு கவனம் நடந்துருச்சு? இதெல்லாம் வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே கண்ணீர் மல்க இந்த மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு 15,000, எனக்கு 7,000, எனக்கு 3,000, என்ன இப்படி வந்திருக்கு, ஐயோ அம்மம்மா வயிறு எரியுது, வாயு எரியுது, அங்க எரியுது, இங்க எரியுதுன்னு சொன்னப்ப எல்லா தாவேக்காரங்களும் என்ன பண்ணாங்கன்னா புழுவுறாங்க, போய் சொல்றாங்க திமுக சதி, என்ன ஏமாத்துறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிருச்சு. எங்கேயோ தவறு நடந்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம், அதை நாங்கள் மின் கட்டணத்தில் தானாக புசுக்கென்று உயர்ந்து அது ஏதோ அந்த பேமெண்ட் எல்லாம் ரீஃபண்ட் பண்றோம்னு சொல்லிருக்காங்க. ஆமா ரிட்டர்ன் பண்றோம், நீங்க அது வந்து கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணுங்க. இதுக்கு இந்த தாவேக்காரங்க என்ன சொல்றீங்க? தாவேக்காக்கு முட்டு கொடுக்கறவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பேசுறீங்க? அரசு கேட்கல. இந்த வேலையை பார்க்கலாம்ல, இந்த இபி மேட்டர் வேலையை பார்க்கலாம்ல. எதற்கெல்லாம் போலீஸ் நீங்க யூஸ் பண்றீங்க? சட்டம் ஒழுங்குக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கும் கொள்ளைகள் வல்லுறவுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் போலீஸை யூஸ் பண்ணாம இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு, இப்ப இந்த கேஸ் போனா நிக்குங்கிறீங்களா? ஒரு எம்எல்ஏ அவரு அங்க தொட்டு இங்க தொட்டு யாரோ வந்து பேஸ்புக்ல போஸ்ட் போட்டவரு, ட்விட்டர்ல போஸ்ட் போட்டவரெல்லாம் அந்த கேஸுமே நிக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா ஜட்ஜெல்லாம் திட்டி அனுப்புறாங்களாம், இதெல்லாம் ஒரு கேஸுன்னு எங்க நேரத்தை வந்து கொண்டாந்து போட்டுக்கிட்டு தேவையில்லாம எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சீமான் ஸ்டைல சொல்லிட்டாங்களாம், உங்களை அவர் திட்டாதில்ல, உங்கள்ட்ட பார்ட்டி இருக்குல்ல, நீங்க அவங்கள திட்டிக்கிங்க, இந்த அரசியல் மேட்டரை இங்க கொண்டு வராதீங்க. உங்க கட்சி பிரச்சனையை நீங்க கட்சியா டீல் பண்ணீங்க, வெளியில உங்ககிட்ட ஆள் இருக்கிற பார்ட்டி இருக்குல்ல, நீ பேசிக்க அப்படின்னு ஜட்ஜையாக்கள்லாம் சொல்றதாக கேள்வி நம்மளுக்கு. இந்த கேஸும் அப்படிதான் முடிய போகுது. ஆக உங்க அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துல நம்ம சொல்றோம், ரொம்ப சில இடங்கள் நம்ம கோவம் வரும்போது நம்ம கேள்வி கேட்கறோம்னு வைங்களேன். நான் ஒரே ஒரு நாள் கோர்ட்டுக்குள்ள போயிருந்தேன், ஒரு டிவோர்ஸ் கேஸ்க்காக. டிவோர்ஸ் கேஸ்ல ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க இன்லாஸ் வீட்டில். ஒரு ஜட்ஜ் வந்து அவ்வளோதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அந்த பொண்ணு கிட்ட. கேட்டுட்டு அவரே ஃபீல் பண்றாரு, அந்த பொண்ணு அழுறதை பற்றி அவருக்கு என்ன சொல்ல தெரியல, அவர் சமாதானப்படுத்துறாரு. ஏன்னா அப்போதான் நினைச்சு, ஓ இப்போ நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் நீதிமன்றங்கள் நடக்காது, இங்க வேற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஒரு நீதிபதியா மட்டும் இல்லாம விதின்னு ஒரு படம் மாதிரியா, எல்லா படத்துலயும் சில படங்கள்ல யதார்த்தமான ஜட்ஜஸை காட்டுவாங்க, சில படங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான எல்லா வகையான ஜட்ஜஸும் இருக்குதான் செய்யறாங்க. எமோஷனலாவும் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரோபோட்டிக்கா இருப்பாங்க, மிஷினா இருப்பாங்க. ஒரு கேஸ் அதான் அந்த ஜட்ஜ் வந்து அன்னைக்கு நடந்த அந்த கேஸ கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் கிட்ட அந்த கேஸ் ஓடி இருக்கு. அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு, அவர் பதில் சொல்றாரு, அவருக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த குழந்தைங்களோட வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் பேசுறாங்க, ஆப்போசிட் வக்கீல்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, திட்டுறாங்க, என்ன இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்குலாம் அறிவு இல்லையான்னு கேட்கறாங்க. இந்த பிள்ளை சமாதானப்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆச்சரியம் இருந்துச்சு, கோர்ட்னா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. அதனால ஜட்ஜஸ்க்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. இந்த மாதிரி என்ன திட்டான், மிஸ் என்ன நுழுகிட்டான், மிஸ் என் பென்சிலை புடுங்கிட்டான், ஏதாவது கேட்டா திமுக செய்தி, ஏதாவது கேட்டா காசு இல்லைன்னு பிச்சைக்காரன் ஒப்பாரி வைக்கிற மாதிரியே ஒப்பாரி வைக்கிறது. அறிவிச்சுட்டு போனா அவ்வளவு திட்டம் இருக்குது. பெண்களுக்கு அனைத்து பஸ்லையும்
ஃப்ரீ. சென்னை டு கன்னியாகுமரி ஃப்ரீ. 6 கேஸ் எங்க, மின் இலவசம் எங்க, எவ்வளவு சொன்னீங்க? 2500 எங்க அண்ணே? 2500 ரூபாய் எங்க? இதெல்லாம் செய்யறதுக்கு 6 மாசம் டைம் வேணும். யாராவது புடிச்சு உள்ள போறதுக்கு டைம் தேவையில்ல. உடனே இது படிக்காத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. 4000 ரூபாயா? ஆமா, நம்ம வீட்ல ராஜா கூட வரும்ல. ஓகே, படிக்காத பட்டதாரி இல்ல, வேலையில சாரி, வேலையில பட்டதாரி. படிக்காத பட்டதாரி இருக்காங்க. வேலையில பட்டதாரிக்கு 4000 ரூபாய், அப்படி 4000 ரூபாய். எனக்கு 2500 ரூபாய், 6500 ரூபாய், அப்படிலாம் வரணும்ல. ஆமா, இதெல்லாம் வராம இல்ல இதுக்கெல்லாம் வேலை பார்க்காம ஏதோ ஒரு தெருமுனை மீட்டிங்ல போட்டு, அதாவது தெருமுனை மீட்டிங்ல வந்து அரெஸ்ட் பண்றதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. இன்னொரு தெருமுனை மீட்டிங் போட்டு பேசுவாங்க, எவ்வளவோ நடந்திருக்குது. ஆனால் வேலை மெனக்கெட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ரூட் மாஃபியா ஆள்களா வச்சு பேசாத பேச்சா அன்னை. அன்னை அவ்ளோ ஒரு லேடி பேசியிருக்காங்களே, எது ஏன் புருஷனுக்கு 3 பொண்டாட்டி இருந்துட்டு அவங்க யாருன்னு கேட்டா விஜய் ஃபேனுங்கிறாங்க இல்லையா? இப்படி கலாச்சார சீரழிவா பேசுற இவங்களுக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் இந்த அமைப்புகள் எதுவுமே சொல்லல. அவங்க ஒரு பெண் தானே, கலாச்சார காவலர் தானே, அவங்கள கேள்வி கேட்டாங்களா? கிடையாது. ஏன்னா விஜய் ஃபேனு பேசினா உடனே அவங்க மேல கேஸ். இல்ல, இதுக்கு விஜய் தான் ஏதாவது கேட்டாரா? இல்லையா? இப்ப ஒட்டுமொத்த ஆண்களையும் பேசுனாங்கன்னு சொல்லி அவங்க பொன்ராஜ் மேல கேஸ் கொடுத்தாங்களே. ஆமா, பொன்ராஜ் மேல கேஸ் கொடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் நீங்க பண்ணீங்க. இன்னைக்கு இந்த பெண் இந்த மாதிரி பேசியிருக்காங்களா, அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணணும். ஆமா, ஒட்டுமொத்த ஆண்களையும் அப்படிதான். எல்லாரும் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுக்குவாங்க. கலாச்சாரத்தை கெடுக்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க, மத்தவங்களுக்கு தவறான வழி. ஆண்களை, ஒட்டுமொத்த ஆண்களையும் தவறா பேசியிருக்காங்க. அப்ப இவங்க அரெஸ்ட் பண்ணீங்களா நீங்க? இதுக்கு முன்னாடி பேசின பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, தாவேகாவுக்கு சார்பா பேசினவங்க எவ்வளவு பேர் தவறா பேசியிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இப்போ இன்னொரு வழக்கில் சொல்றாங்க, ஒரு குட்கா வச்சிருந்த ஒரு நைட்டோட நைட்டா ஒரு ஜாமீன்ல விட்டுருக்காங்க அப்படின்னு 100 கிலோ 120 கிலோ வச்சிருந்தவங்கள விட்டாச்சு, சொந்த ஜாமீன்ல விட்டுருக்காங்க. ஒரு 4 பாக்கெட் வச்சிருந்தாங்கன்னா அடிச்சே கொன்றுங்க. கொன்னது மட்டும் இல்ல, அவருக்கு அரசாங்க வேலை. ஆனா இப்ப ரொம்ப நல்லதா போச்சு. யாராவது செத்தா உடனே அரசாங்க வேலை, 10 லட்சம் ரூபாய் பணம், பிள்ளைக்கு படிப்புக்கு செலவு, எல்லாத்துக்கும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. யாருங்க நீங்க? மரணத்துக்கு வந்து நீங்க வந்து வேலை கொடுத்து இதை முடிச்சிடுறீங்கன்றீங்க. அப்போ இங்க சட்டத்திட்டங்கள் எங்க காப்பாற்றப்படுது? இதுல ஊழல் இல்லாத ஆட்சின்னு வேற சொல்றீங்க. இதுவே எவ்வளவு பெரிய ஊழல். ஒரு உயிருக்கு நீங்க விலை வைக்கிறீங்கன்னா இது ஊழல் இல்லாம வேற இன்னமும் டாஸ்மாக்ல 20 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஊழல் எங்க போகுது? செந்திலனை உட்காந்து எல்லா இடத்துலயும் கேட்கறாரு, இதுக்கு பதிலே இல்லை. போன ஆட்சியில 10 ரூபா வாங்கினப்ப செந்தில் பாலாஜில இருந்து எல்லாருக்கும் போகுதுன்னா, இந்த ஆட்சியில 20 ரூபா வாங்குறாங்க, யாருக்கு போகுது? அதை பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஊழல் இல்ல தமிழகம், காமராஜருக்கு ஈக்குவலா ஆட்சி நடக்குதுன்னு கதராண்டிகளே பேசுறாங்க. ஐயா ப. சிதம்பரமே பேசுறாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, யாருக்கோ பதவி வேணும், பணம் வேணும், அங்கீகாரம் வேணும், இல்ல எனக்கு பேரும் புகழும் வேணும்னு சில கழுசடங்கி பேசுது. பசி சாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவருக்கு என்ன பசியோ தெரியல. அவருக்கு அதிகார பசியோ பண பசியோ எதுவுமே அவருக்கு தேவையில்லை. எல்லாத்துலயுமே அவர் வந்து தன்னிறைவு பெற்றவர். அவரு ஏன் அப்படி விஜயையும் காமராஜரையும் கொண்டு போய் கம்பேர் பண்ண அவசியம் முன்னாடி உள்ள பீரியட்ல நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் எடுத்துட்டு போவாங்கல்ல, வீல் சேர்லாம் கொண்டு போய் காசு கேட்பாங்க, 50 ரூபா கேட்பாங்க, 100. அதெல்லாம் நமக்கு நடக்கும், நம்மளே கொடுத்துருக்கோம். எங்களா சொல்லிட்டு இல்ல கூட கடுப்புல நம்ம கொடுத்துருவோம். இப்பெல்லாம் அதிகமா நம்ம கொடுக்கறது இல்ல கொடுக்குறோமா? இப்ப நம்ம போகல, இந்த பீரியட் வந்து 2 மாசத்துல போகல. இன்னொன்னு அது குடுக்குறாங்களா என்னன்னு பாக்கணும். அப்போ ஊழல் நடந்துச்சு, இவங்க எல்லாம் காசு வாங்குறாங்க, காசு பாவப்பட்டவங்க அடிச்சு புடுங்குறான்னு சொன்ன இந்த தாவேகா கட்சி இப்ப அரசா வந்திருக்க போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஃபண்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அசிங்கம் இல்ல இது. என் மக்களுக்கு நான் செய்ய வரேன், என் மக்களுக்கு நான் வந்து நன்றி கடனா திருப்பி செலுத்த வரேன்னு உங்க சொத்துல இருந்து 100 கோடி ரூபாய் எழுதுவீங்க. பஸ் எங்ககிட்ட ஏன் கேக்குறீங்க? நீங்க மக்களுக்கு நன்றி கடன் திருப்பி செலுத்ததான் வந்தீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 100 கோடி ரூபாய் எழுதுவீங்க, அப்புறம் பேசிப்போம். மக்களுக்கு செலுத்த வரேன், மக்களுக்கு திரும்ப தரேன்ட்டு, திரும்ப செய்ய வரேன்ட்டு இது வரைக்கும் உங்க காசுல இருந்து நீங்க செஞ்சது என்ன? பொதுமக்களுக்கு செஞ்சது என்ன? ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கொடுத்துட்டு தானே, இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் கேட்டுச்சா? அதிமுக கவர்மெண்ட் ஒப்பாரி, திமுக ஒப்பாரி வைக்கதான். எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வைக்கிறது நீங்க தான். இப்போ சில குடும்பத்தில் நடக்கும், எவ்வளவுதான் சம்பாரிச்சு கொடுத்தாலும் சில பெண்கள் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறது டிவிகே கவர்மெண்ட். காசு இல்ல, அது இல்ல, இது இல்ல, இது இல்ல, அது இல்லைன்னு இருக்கிற காசை வச்சுட்டு மேனேஜ். அதுக்கு தானே நீங்க வந்திருக்கிறீங்க ஸ்மார்ட் கவர்மெண்ட். அதை விட்டுவிட்டு, அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தவங்களை அரெஸ்ட் பண்றது, அடுத்தவங்களை பயமுறுத்துறது,
பத்திரிகையாளர்களை பயமுறுத்துறது. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இது வரைக்கும் ஆமா, வந்து எவ்வளவு நான் போராட்டங்கள் இந்தியா லெவல்ல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க வாய் திறக்கல, இது பேசல. உங்களை எதிர்த்து பேசினா எவ்வளவு குறைஞ்சிருக்கு தெரியுமா? எவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன்னும் வரல, எவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரல. நிறைய பேருக்கு 1000 ரூபாய் வரலன்றாங்க. கேஸ் சிலிண்டர் மாசம் 6 தலைநர் இல்ல வருஷத்துக்கு, அது எங்க? 900 சில்லற ரூபாய் இருந்தது 1100 ரூபாய்க்கு மேல போயாச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த சாப்பாடுகள்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கு தெரியுமா? காலை டிஃபனை கட் பண்ணிட்டு பிரெட்டை கொடுக்குறாங்க. 2 முட்டை கொடுத்ததுல ஒரு பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது டீச்சர் 2 பிஸ்கட் 2 முட்டை கொடுத்தது 1 முட்டை கொடுக்குறாங்க. புரோட்டீன் கொண்டக்கடலை கொடுத்தாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ இந்த கேஸ் பிரச்சனை இல்லை, இந்த உலக இது பிரச்சனை இல்லை, சமாளிக்க வேண்டிய எதையுமே சமாளிக்காம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில கொடுக்குறாங்க. மாத்திரையில் அவ்வளவு கட் பண்ணிருக்காங்க. ரோஸ் கட் பண்றாங்க, இதோட காம்பினேஷன் போட்டுங்க. அதோட இதெல்லாமும் இந்த கேஸ் பிரச்சனை நடந்திருக்குது, இந்த உலகப்போர் பிரச்சனையில. அதை பத்திலாம் எதையும் கண்டுக்கிறது இல்லை. மக்களுக்கு வந்து சலுகைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பொருளாதார நெருக்கடியால வாங்கும் படலத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா அடுத்த 5 வருஷம் இருக்க போறீங்க. மெதுவா பாத்துக்கலாம். அதுவும் வந்து அச்சா பச்சாவெல்லாம் நீங்க வந்து பழி வாங்குறேன்னு நினைச்சாச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப அயம் பாவம். அந்த ஒரு படத்துல, கந்தசாமி படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, டம்மி பீஸா இப்பவே இதான் கண்டுபிடிச்சிருக்காருன்ற மாதிரி நீங்க வந்து பேசுறவங்களெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்க அதுக்குன்னு தனி டீமே நீங்க வைக்கணும். அதனால உங்க தவறை நீங்க திருத்திக்கோங்க. விஜய் அண்ணாவை அவதூறா பேசக்கூடாதுன்னா விஜய் அண்ணா முதல்ல அவதூறு பேசாம இருக்கணும். நீங்க ஒரு முதல்வர், யாரு பேசினாலும் நீங்க பேசாம இருக்கணும். உங்களை நோக்கி அந்த விஷயங்கள் வராம இருக்கணும். நீங்க உங்க ரசிகர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். உங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு சொல்லி புரிய வைக்கணும். அது இது வரைக்குமே நடத்தப்படலை. உங்க மினிஸ்டர்ஸ் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இதே உங்க கேபினெட்ல இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் இன்னும் பேசிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு மேல அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. கொத்து பரோட்டா போட்டாங்க, கொத்து பரோட்டா, இது என்ன வார்த்தை? இது எதிராளி திமுக காரனுக்கு யாருக்கு பார்த்தாலும் கோவம் வரதான் செய்யும். சாதாரணமா அபிமானிகளுக்கே கோவம் வரும். நீங்க அந்த பேசின வார்த்தை கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்வினைகள் வரதான் செய்யும். அதுக்கு அவங்க வந்து கலக்கி போட்டுருவோம் நாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கலக்கி போட்டுருவோம் நாங்க, சிக்கன் கொத்து போட்டுருவோம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் நடந்திருக்கு. இப்போ நேத்து வந்து லண்டன் போயிட்டு திரும்ப வந்திருக்காரு ஸ்டாலின். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வேலையெல்லாம் விட்டு மக்களுக்கு சேவை செய்கிற வேலையை பாருங்க அப்படி சொல்லிட்டு போலீஸுக்கு சேர்த்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. மக்களுக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதான் உங்கள் வேலை. உயர்திரு போலீஸ் அவர்களே, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதான் உங்கள் வேலை. அது இல்லாமல் வந்து முதலமைச்சர் எய்ய விட்டாருன்னு சட்டத்துக்கு புறம்பா அவர் சொன்னாருன்னு சில வேலைகளை நீங்கள் மனசாட்சி இல்லாமல் அறம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பா நீங்கள் செஞ்சீங்கன்னா தேர் வில் பி எ கான்சிக்வன்சஸ் அப்படின்னு ஸ்டாலின் வந்து எச்சரிச்சிருக்கிறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிலாம் அவர் காட்டமாலாம் பேச மாட்டார். ஸோ அவரையும் வந்து அது வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கும் வந்து கடுப்புக்கும் ஆளாக இருக்குது. பார்க்கலாம் வரப்போகிற நாட்களில் என்ன நடக்குதுன்னு. நன்றி, நமக்கம்.